குரு வணக்கத்துடன் வெல்கம் டு மேத் லீடர்ஸ் 8th ஸ்டாண்டர்ட்ல சமூக அறிவியல்ல வரலாறுல இந்தியாவில் கல்வி வளர்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்தியாவோட கல்வி வளர்ச்சி பண்டைய காலத்துல எப்படி இருந்துச்சு, இடைக்காலத்துல எப்படி இருந்துச்சு, ஆங்கில வழி கல்வியில எப்படி இருந்துச்சு, அந்த மாதிரி பார்த்துட்டு இருக்கோம். ஆங்கில கல்வியை தான் என்னோட கிளாஸ்ல கிறிஸ்தவ சமய பரப்பு குழுக்களும் கல்விகளும். கிறிஸ்தவ சமய பரப்பாளர்கள் இந்தியாவில் வந்தாங்க இல்லையா, அவங்க வந்து எப்படி கல்வியில முன்னேற்றம் வந்தது, அதான் என்னையோட கிளாஸ் பார்க்கலாம். ஐரோப்பியால இருந்து அவங்க வாணிபம் பண்றதுக்கு மட்டுமே வரல ஆங்கிலேயர்கள் நமக்கு. அவங்களோட கிறிஸ்தவ சமயமான அவங்க வந்து நம்மளோட இந்தியாவில் என்ன செய்ய பண்ணாங்க, வந்து பரப்பவும் வந்தாங்க. அப்படி வந்தவங்க கல்வியை வந்து பாக்குறாங்க. கல்வியில நம்ம ரொம்ப பின்னோக்கி இருந்ததை பார்த்துட்டு சரின்னு சொல்லி கல்வியில பயங்கரமான வளர்ச்சியை கொண்டு வந்ததும் ஆங்கிலேயர்கள் தான். அதுல எந்த வித மாற்று கருத்துமே கிடையாது. ஐரோப்பால இருந்து வந்த அனைவருமே என்ன செய்யலாம், கல்விக்கு ஒரு மிகப்பெரிய பார்ட் வந்து அவங்களோட பங்கு வந்து இருக்கு. அப்படி அவங்க என்னென்னலாம் கொண்டு வந்து நமக்கு பண்ணியிருக்காங்கன்றத இன்னையோட கிளாஸ்ல நம்ம பார்க்கலாம். அப்படி வந்து ஐரோப்பியர்கள் வந்து 3 மாகாணங்கள் இந்தியாவில் வந்து மெயின் சோர்ஸ்ன்னு சொல்லுவோம். வங்காளம், பம்பாய், தமிழ்நாடு. ஆல்ரெடி கிளாஸ்ல நம்ம பார்த்திருப்போம். ஒரு போர்னாலும் இருக்கட்டும், இடங்களை கைப்பற்றுதலா இருக்கட்டும், எங்க கை வைப்பாங்கன்னா வங்காளம், அடுத்து பம்பாய், தமிழ்நாடு. இந்த 3 தான் ஐரோப்பியர்களை பொறுத்தவரையும் இந்தியாவோட மெயின் அப்படின்னு மெயின் பார்ட்ன்னு அவங்க நினைச்சிருந்தாங்க. அது உண்மையும் கூட. இந்த 3 இடங்கள்ல தான் எது ஒரு கலவரமாக இருக்கட்டும், எந்த ஒரு முன்னேற்றத்துக்குரிய வழியா இருக்கட்டும், அங்கதான் தொடங்குச்சு. அப்படி வங்காளத்துல வந்து வந்த ஐரோப்பியர்கள் என்ன பண்றாங்கன்னா, கல்விக்கு வந்து ரொம்ப மிகப்பெரிய பங்கு கொடுக்குறாங்க. பாப்டிஸ்ட் சமய பரப்பாளர்கள் வந்து 1800ல செராம்பூர்ன்ற ஒரு இடத்துல ஒரு வங்காளத்துலதான் ஆரம்பிக்கிறாங்க. அதனால தொடக்க பள்ளியை தொடங்கி அங்க ஒரு 40 மாணவர்களுக்கு கல்வி கற்பிக்கிறாங்க. தொடக்கப்பள்ளின்றது இந்த சின்ன குழந்தைங்க படிப்பாங்க இல்லையா, 1 to 5வது வகுப்பு வரை இருக்குல்ல, அதுதான் தொடக்கப்பள்ளி. அந்த மாதிரி ஒரு ஸ்கூலை ஆரம்பிக்கிறாங்க 1800ல செராம்பூரில். நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து என்ன பண்றாங்கன்னா, லண்டன் சமய பரப்பாளர் சங்கம்னே ஒண்ணு இருக்கு இல்லையா, லண்டன்ல இருந்து வந்திருப்பாங்க இல்லையா, அவங்களும் நிறைய பள்ளிகளை வந்து வங்காளத்துல நிறுவுறாங்க. ஆக்சுவலா கவர்மெண்ட் தான் வந்து பெண்களோட முன்னேற்றத்துக்காக கல்விகள் ஓபன் பண்றத திங்க் பண்ணணும். ஆனா அந்த கவர்மெண்ட்டை விட ஐரோப்பிய சமய பரப்பாளர்கள் இருக்காங்களா, அவங்க வந்து பெண் குழந்தைகளுக்கான கல்வியா இருக்கட்டும், அவங்க பள்ளிகள் வந்து தொடங்குறதுக்கு பயங்கர ஆர்வம் காட்டினாங்க. அதோட விளைவா மிஸ் மேரி ஆன்குக்ன்றவங்க 1821ல கல்கத்தாவிலையும் அதை சுற்றியுள்ள கிராமங்கள்லயும் பெண்களுக்காக ஒரு 23 பள்ளிகளை வந்து ஸ்டார்ட் பண்ணி நிறுவி விடுறாங்க. அங்க வந்து சராசரியா ஒரு 25ல இருந்து 30 குழந்தைகள் வந்து படிக்க வந்து வர ஆரம்பிக்கிறாங்க. சரியா. அடுத்து ஜான் எலியட் ரிங் வாட்டர் பெத்தூன் என்பவரால் கல்கத்தாவில நிறுவப்பட்ட பள்ளி தான் பெத்தூன் பள்ளி. நம்ம ஆல்ரெடி கிளாஸ்ல படிச்சிருப்போம். பெத்தூன் பள்ளி எப்ப ஸ்டார்ட் பண்ணாங்க, 1849. அவர் இறந்ததுக்கு அப்புறம் அந்த பள்ளி வந்து கவர்மெண்ட் வந்து ஏத்துக்கிட்டு நாங்க இனிமே வந்து நடத்துறோம் அப்படின்னு சொல்றாங்க. 1879 பெண்களுக்கான முதல் உயர்கல்வி அளிக்கும் நிறுவனமாக அது மாறுது. ஆரம்பிக்கப்பட்ட அந்த 1849 ஆரம்பிக்கப்பட்ட பெத்துன் பள்ளி என்ன பண்றாங்க, 1879ல பெண்களுக்கான உயர்கல்வி ஹையர் ஸ்டடிஸ் பண்ற ஸ்கூலா வந்து என்ன செய்யுது, மாறுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த இயர்ஸ் முக்கியம், அதோட ரொம்ப முக்கியம் யாரு எந்த பேர் எல்லாமே நீங்க நோட் பண்ணிக்கோங்க. டிஎன்பிஎஸ்சி படிச்சீங்கன்னா இதுல இருந்து கூட கொஸ்டின்ஸ் வரலாம். ப்ளீஸ் நோட் தட். ஓகேவா. அடுத்து பம்பாயில வந்து போர் வீரர்களோட குழந்தைகளுக்கான பெண் குழந்தைகளுக்கு கல்வி வழங்குற நோக்கத்தோட அமெரிக்கா சங்கம் வந்து என்ன பண்ணுதுன்னா 1824ல பெண்களுக்கான பள்ளியை நிறுவுது. அங்க வந்து என்ன பண்ணும், பெண் குழந்தைகளுக்குன்னு இங்க போர் வீரர்களோட பெண் குழந்தைகள், போர் வீரர்கள் மெஜாரிட்டி என்ன செய்வாங்க, ஒரு போர்லன்னா அவங்களுக்கு ஒரு அடிபடலாம், இல்லை இறந்து போயிடுவாங்க, ஏதோ ஒண்ணு நடக்கும் போது அந்த குழந்தைகள் வந்து அப்படியே விட்டுருவாங்களா, கைவிடப்பட்ட மாதிரி நிலைக்கு ஆளாயிடுவாங்களா. ஸோ அந்த குழந்தைகளுக்காக பெண் குழந்தைகளுக்கான ஒரு கல்வியை வந்து உருவாக்குறதுக்காக அமெரிக்கர் சங்கம் 1824ல பள்ளி ஆரம்பிக்கிறாங்க. 1829-30ல டாக்டர் வில்சனும் மேடம் வில்சனும் 2 பேருமே சேர்ந்து பம்பாயில பெண் குழந்தைகளுக்கான ஒரு 6 பள்ளியை வந்து என்ன செய்யறாங்க, திறக்கிறாங்க.
ஜோதி புலே பூனாவுல வந்து இந்த சமூகத்தோட விளிம்புல, அதாவது நிறைய அப்பனா அந்த காலத்துல அந்த ஒடுக்கப்பட்ட சமூகம் சொல்லி ரொம்ப இது பண்ணுவாங்க இல்லையா, தாழ்த்தப்பட்டவங்க அந்த மாதிரி இருப்பாங்களே, அவங்களுக்கான ஒரு பள்ளியை வந்து நிறுவி இவர் ஒரு முன்னோடியா 1848ல இருக்காரு, பள்ளியை திறந்து வைக்கிறாரு. 1889 பூனாவுல கார்லேன்ற பேராசிரியர் இந்து விதவைகளுக்கான ஒரு பள்ளியை தொடங்கினார். ஆக்சுவலா ஜோதி பூலே நம்ம படிச்சிருக்கோம், கார்லே நம்ம என்ன செஞ்சிருக்கோம், லாஸ்ட் கிளாஸ்லாம் படிச்சுட்டு தான் இது வருது. அதனால நீங்க ஈஸியா வந்து ஜஸ்ட் கோத்ரூ பண்ணாலே நம்ம என்ன செஞ்சிடலாம், எழுதிடலாம். 1916ல மகளிர் பல்கலைக்கழகமாக இது உருவாகுது. ஸ்ரீமதி நத்திபாய் தாமோதர் டாக்டர்ஸ் உமன்ஸ் யூனிவர்சிட்டி, SNDT, டாக்டர்ஸே உமன்ஸ் யூனிவர்சிட்டி, ஓகேவா, உருவாக்குறாங்க 1916ல. தமிழ் மீடியம்னா தமிழ்ல அந்த இது மட்டும் படிச்சுக்கோங்க. ஓகே ரைட். பார்சி வகுப்பினர்கள் வந்து பெண்கள் கல்வி தீவிரம் காட்டினார். பார்சி வகுப்பினர்னு இருப்பாங்க இல்லையா, பார்சி இன மக்கள், அவங்க வந்து பெண் கல்விகள்ல அதி தீவிரமா இருந்தாங்க. பெண் குழந்தைகள் வந்து கல்வி கற்கணும்னு. இந்த இடத்துல ரத்தன் டாட்டாவும் கூட பார்சி இனத்தவர் தான். ஸோ அவங்களுமே நிறைய ட்ரஸ்ட் அந்த மாதிரி நிறைய அவங்க வந்து எப்பயுமே டொனேட் பண்ணிட்டே இருந்திருப்பாங்கல்ல, அவங்களுக்கு தெரியும் தானே. இப்பதானே ரத்தன் டாட்டா பாஸ்ட் அவே, ஸோ எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பார்சி இனத்துல அவங்க இந்த மாதிரி இருக்காங்க, ரைட், அதை தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து 1913 பம்பாயில இருந்து பெண்களுக்கான 10 உயர்நிலை பள்ளிகள்ல 8 பள்ளிகள் வந்து பார்சி வகுப்பினரால் நடத்தப்பட்டது. இப்பதான் நான் சொன்னேன் இல்லையா, அந்த பார்சி இனத்துல நிறைய டொனேட் பண்ணுவாங்கன்னு. அதே போல பாருங்க, 1913 பம்பாயில இருந்த ஒரு 10 ஸ்கூல் இருந்துச்சுன்னா, உயர்நிலை பள்ளிகள் இருந்துச்சுன்னா, அதை 8 பள்ளி வந்து யார் நடத்திருக்காங்கன்னா பார்சி வகுப்பினரால் நடத்தப்பட்டிருக்கு. ஸோ இந்த இடத்துல வந்து பார்சி வகுப்பினருக்கு வந்து பயங்கரமா என்ன செய்யலாம், ஒரு நன்றியோ சொல்லிக்கலாம். பெண்களுக்கு அந்த காலத்திலே இவ்வளவு ஒரு எடுத்து சிறம்பட நடத்தியிருக்காங்க, ரைட். 1926ல இந்திய மகளிர் அகில இந்திய மகளிர் மாநாடு வந்து முழுக்க முழுக்க பெண்களால் நிர்வகிக்கப்படும் ஒரு கல்வியை தொடங்க தீர்மானிக்கிறாங்க, சரியா. 1926 இந்த கல்லூரி தான் டெல்லியில் உள்ள இர்வின் சீமாட்டி கல்லூரி. டெல்லியில் உள்ள என்னது, இர்வின் சீமாட்டி கல்லூரி, ஓகேவா, ரைட். நெக்ஸ்ட், தமிழ்நாட்டுல என்ன பண்றாங்கன்னு பார்ப்போம். தமிழ்நாட்டுல வந்து இந்த போட்டோல இருக்காங்க இல்லையா, அவர் பேரு தான் ஜீகன் பால்கோ, பார்த்தோலோமஸ் சீகன் பால்கோ, சரியா. இவர் எந்த நாட்டை சேர்ந்தவர்னா ஜெர்மன் லூத்தர்மன் சமய பரப்பாளர். இவரும் இவரோட கூட வந்த ஹென்ரி ப்ளூட்ஸோன்ற மூத்த சக ஊழியர்ல எப்ப வர்றாங்கன்னா இந்தியாவுக்குள்ள 1706 ஜூலை 9 வர்றாங்க. வந்ததுல இருந்தே அவங்களோட சமய பரப்புறதுல வந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சுறாங்க. அதன்படி வந்து என்ன பண்றாங்கன்னா தரங்கம்பாடியில டேனிஷ் குடியேற்றத்துல பள்ளிகளை வந்து நிறுவுறாங்க. நிறைய கிறிஸ்தவ சமய பரப்பாளர்கள் வந்து நிறைய இடங்கள்ல என்ன செய்ய ஆரம்பிக்கிறாங்க, சின்ன சின்ன பள்ளிகளை வந்து என்ன செய்யறாங்க, நிறுவி குழந்தைகளுக்கான படிப்பை வந்து கொடுக்குறாங்க. அதுல இவர் எக்ஸ்ட்ரானடியா என்ன பண்றாருன்னு பார்த்தோம்னா தமிழையே லேர்ன் பண்றாரு. யாரு, இந்த சீகன் பால்கு வந்து தமிழ்ல லேர்ன் பண்ணிட்டு பைபிளையும் என்ன பண்றாரா தமிழ்ல வந்து மொழிபெயர்க்கிறாரு. தமிழ் வந்து ஆங்கிலேய பைபிள் வந்து அது கிறிஸ்தவ சமய பரப்பாளர்கள் கொண்டு வந்தது தானே. ஸோ அதை என்ன பண்றாருன்னா தமிழ்ல வந்து மொழிபெயர்த்தா தமிழ்ல எல்லாரும் படிப்பாங்க இல்லையா, அதுக்காக இவர் தமிழை லேர்ன் பண்ணிட்டு அப்புறம் தமிழ்லையும் மொழிபெயர்க்கிறாரு, ஓகே ரைட். அடுத்து ஜெர்மனியில் அச்சு இயந்திரத்தை கொண்டு வர்றாரு, இறக்குமதி பண்ணி என்ன பண்றாருன்னா கிறிஸ்தவ இலக்கியங்களை அச்சிட்டு வெளியிடுறதுக்கும் அவர் என்ன செஞ்சிட்டாரு, ஏற்பாடு பண்றாரு. அதனாலதான் மற்றவங்களெல்லாம் படிக்கிறோம், இவரை மட்டும் என்ன செய்யறாங்க, சீகன் பால்குன்னு போடுறாரு. எவ்வளவு ஒரு கொண்டு வந்த ஒரு விஷயத்துக்காக எவ்வளவு எஃபர்ட் போடுறாங்கன்னு பார்த்தீங்களா. ஆக்சுவலா சமயத்தை பரப்புறதுக்காக தான் வந்தாங்க, அதை மட்டும் பார்க்காம என்ன பண்றாங்க, அதுக்காக எஃபர்ட் எவ்வளவு போடுறாங்க. தமிழை லேர்ன் பண்றாரு, தமிழ்ல மொழிபெயர்க்கிறாரு, ஒரு இயந்திரத்தையே அச்சு இயந்திரத்தை கொண்டு வந்து இறக்குமதி பண்ணி இலக்கியங்களை வெளியிட்டு எல்லாத்துக்கும் கொடுக்குறாங்க. இந்த இடத்துல என்ன ஒரு விஷயம்னா, நம்ம ஒரு விஷயங்களை எடுத்துக்கிட்டோம்னா அதுல எப்படி முன்னேற்றங்களை ஏற்படுத்துறோம்னா அதை யோசிக்கணும். டே பை டே வந்து அதிலே ஃபுல்லா எஃபர்ட் போடும் போது அது வந்து ஒரு பாசிட்டிவான தாட்டை தான் கொடுக்கும். அந்த மாதிரி இவர் எவ்வளவு எஃபர்ட் போட்டிருக்காருன்னு பாருங்க, அவங்களோட அவர் வந்த ஒரு வேலைக்காக இல்லையா. அடுத்து பம்பாயில வந்து 1913 ரைட் படிச்சாச்சு. இது தமிழ்நாட்டை சொல்லிட்டு இருக்கோமா. அச்சு இயந்திரத்துல சீகன் பால்கு கொண்டு வந்து
என்ன பண்றாரு, அச்சியந்திரத்து மூலம் நிறைய பிரதிகள் எடுத்து அதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணி எல்லாத்துக்குமே அதை என்ன செய்யறாங்க, கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்ப இங்கிலாந்த ஒப்பிடும்போது இந்தியாவுல வந்து குறைவா தான் பள்ளிகள் இருக்கு இல்லையா? அப்படி. ஆனா பெரும்பாலான ஐரோப்பிய நாடுகளை விட உயர்வா தான் நம்ம பள்ளிகள் இப்ப வந்து நிறைய வந்துடுச்சு அப்படின்னு சர் தாமஸ் மன்றோ படிச்சிருக்கோம் தானே. லாஸ்ட் ப்ரீவியஸ் கிளாஸ்ல எல்லாம் சர் தாமஸ் மன்றோ படிச்சிருக்கோம். அப்ப அவர் தான் சென்னையோட மாகாண கவர்னரா இருக்காரு. அவர் 1827ல என்ன சொல்றாரு, ஸ்காட்லாந்து நாட்டை பொறுத்தவரையும் ரெவாண்ட் லாரி, ரெவாண்ட் போவாவின் மத குருக்கள் வந்து 1835ல எழும்பூர்ல செயின்ட் ஆண்ட்ரூஸ் தேவாலயத்துக்கு அருகில ஒரு பள்ளியை என்ன செய்யறாங்க, தொடங்குறாங்க. இந்த பள்ளி தான் 1837ல பிளாக் டவுனுக்கு மாற்றப்படுது. எங்க இருந்துச்சுன்னா 1913ல இருந்து ஜார்ஜ் டவுனு, பிளாக் டவுன்ல இருந்து ஜார்ஜ் டவுனுக்கு என்ன செய்து மாத்தி விடுறாங்க. இதுல 59 மாணவர்கள் வந்து பயின்று வந்தாங்க. 1862ல ரெவாண்ட் வில்லியம் மில்லர் வந்து இப்பள்ளியை வந்து கல்லூரியாவே என்ன செஞ்சுட்டாங்க, மாத்திட்டாங்க. தாம்பரத்துல இப்ப இருக்க சென்னை கிறிஸ்தவ கல்லூரி வந்து ஆங்கிலேயர்கள் முக்கியத்துவத்தை உணர்ந்து உயர்தட்டு மக்கள், மேற்கத்திய கல்வி அனைவருக்கும் இது வந்து என்ன செய்யுது, கிடைக்கிற மாதிரி என்ன செய்யறாங்க, அரசாங்கத்திடம் மனு வந்து கொடுக்குறாங்க. ஓகேவா? அடுத்து 1840ல வந்து எழும்பூர்ல வந்து ஒரு உயர்நிலை பள்ளியை வந்து உருவாக்குறாங்க. அது 1857ல கல்வியோட தரத்தை வந்து உயர்த்தி இன்னைக்கு சென்னை மாநில கல்லூரியா அது என்ன செய்து இருக்கு. திருச்சியில வந்து 1838ல வந்து செயின்ட் ஜோசப் அப்படின்ற ஆங்கிலோ இந்தியன் வந்து பள்ளியை நிறுவுறாங்க. 1844ல செயின்ட் ஜோசப் கல்லூரியை நிறுவுறாங்க. திருநெல்வேலியில கிறிஸ்டியன் மிஷன் சொசைட்டின்ற பேர்ல 1844ல ஒரு பள்ளியை தொடங்குறாங்க. இது வந்து 1876ல ஒரு கல்லூரியா என்னது தரம் உயர்த்தப்படுது. பள்ளியா தான் எல்லாத்தையுமே அவங்க என்ன செய்யறாங்க, ஒரு ஸ்கூலா ஸ்டார்ட் பண்ணிட்டு அதை பின்னாடி அப்படி என்ன செஞ்சுறாங்க, கல்லூரியா மாத்தி என்ன செஞ்சிடறாங்க, பிள்ளைகளோட கல்விக்கும் முன்னேற்றத்துக்கும் கொடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. இப்படிதான் ஒவ்வொரு ஸ்கூலா இருக்கட்டும், இன்னைக்கு நம்மளோட காலேஜஸ், நிறைய காலேஜஸா இருக்கட்டும், அது எல்லாம் ஆங்கிலேயர்கள் நிறுவனதா தான் இருக்கும். மதுரையில கூட அமெரிக்கன் காலேஜஸ் இருக்கு. அது கூட அமெரிக்கன் காலேஜஸ் இருக்கு, லேடி டு கல்லூரி இருக்கு. இதெல்லாம் மேபி இந்த பேரே வந்து அது எல்லாமே என்ன செய்யுது, ஆங்கிலேயர்களோட இதா இருக்கலாம். மேபி தெரிஞ்சா கமெண்ட்ஸ் பண்ணுங்க. ரைட். அப்படி உங்களோட இதுல எந்த ஸ்கூல் காலேஜஸ்ல என்ன இருக்கு, ஆங்கிலேயர்கள் நிறுவனத்துல எது ஃபேமஸா இருக்குன்னு சொல்லுங்க. என்னோட கிளாஸ் கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி. நாளைக்கு இன்னொரு வீடியோ பார்க்கலாம். நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.